பாமகவை அன்புமணி, ராமதாஸ் சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல் போகாமல், அத சரி பண்ணி, தட்டி குடுத்து, பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து, அ பாஜக என்டிஏ கூட்டணிக்குள், அதிமுக, பாஜக கூட்டணிக்குள் இழுத்துக்கொள்ளும் என்று தான் நான் நம்புகிறேன். உடைச்சுக்கிட்டு போற அளவுக்குலாம் ராமதாஸுக்கு டைரக்ட்டா பிஜேபிய ஹெட் ஆன் கோலிஷன் போற அரசியல் துணிச்சல் ராமதாஸுக்கு இல்ல நான் நம்புறேன். நேரடியா பிஜேபியோட மோதக்கூடிய ஒரு நிலையில் இன்று ராமதாஸ் இல்லை. நெறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபேமிலில இஷ்யூஸ் இருக்குது. அத கரெக்ட்டா பிஜேபி யுட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இதுல நம்மளுக்கு டிஎம்கே தொண்டர்களுடைய பல்ஸ் தெரியும். ஏடிஎம்கே தொண்டர்களுடைய அந்த அந்த மனநிலையும் நம்ம பேசியிருக்கோம். பாமக தொண்டர்களுடைய மனநிலை அந்த ப்ரோ பிஜேபி, ஆன்டி பிஜேபி இது மாரி இருக்குது. அது ப்ரோ பிஜேபின்றது ஆன்டி பிஜேபி பெரிய அளவுல வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, அ ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அத அவங்க ஒத்துக்கிறாங்க. தலைவர் வழியா தொண்டர்கள் வழி. இன்னைக்கும் 1000 சொன்னீங்கனாலும் சமூகத்து மக்கள் மத்தியில, வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில ராமதாஸுக்கு இருக்க மரியாதை, மதிப்பு வேற எந்த தலைவருக்கும் வன்னியர் சமூக தலைவர்களுக்கு கிடையாது. அன்புமணிக்கெல்லாம் கிடையாது. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், கம்யூனிட்டி லீடர்ன்ற முறையில வன்னியர் சமூகத்து வாக்காளர்களுக்கு ராமதாஸ் மேல ஒரு மரியாதை இருக்குது. அவர் அதனால பிஜேபியோட போனா அவங்க பிஜேபியோட போவாங்க. பிஜேபியோட வேணான்னா பிஜேபியோட வேண்டாம். அவ்வளவுதான். பெரிய அளவுல பிஜேபி மீது காதலோ, வன்மமோ 2மே கிடையாது. ஆனா இந்த சண்டை வந்து நீடிச்சதுன்னா, கீழ வந்து வன்னிய இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜய் விக்கிரவாண்டியில நடத்தின கூட்டத்துல பாமகவோட வாக்குகளையும் அவர் சிதைக்கிறார் என்பது தெளிவாகவே தெரிந்தது. அததான் வந்து பிஜேபி இன்னைக்கு எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறாங்க.